நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி verbs and auxiliaries உடைய first component main verbs பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, main verbs. First அதோடைய சப் காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது. verbs அப்படின்னு மீனிங் கேட்டாலே ஆக்ஷன் அப்படின்னு தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். சரி, ஆக்ஷன் வேர்ப்ஸ்னா என்ன? Very simple. Action verbs describe an action or an activity. ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லணும் ஒன்றும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் அங்கே இருக்கும், இல்லை ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ லெட்ஸ் லுக் இன்டு சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் கிவன் ஹியர். பிரிங், பை, கம், டூ, மேனேஜ், மீட், வாட்ச் அண்ட் ஒர்க். இதில் நிச்சயமாகவே வந்து ஒரு ஆக்ஷன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. இதே மாதிரி நிறையவே verbs இருக்கு which talks about actions. For example, run, sleep, stand. இந்த மாதிரி நிறையவே verbs நம்மளுக்கு தெரியும் which we call it as action verbs என்பது. So main verbs அப்படி இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ல action verbs என்பது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வகையான verbs அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட் வேர்ப்ஸ். இது நிறைய பேருக்கு புதுசாகவே இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தே டு நாட் டினோட் அன் ஆக்ஷன். அதாவது இங்கே எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்காது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தி டிஸ்கிரைப் அ ஸ்டேட். சரி, டிஸ்கிரைப் அ ஸ்டேட்னா என்ன அப்படின்னா விச் வி கால் இட் அஸ் ஒரு ஆக்ஷன் இருக்காது, ஒரு ஆக்டிவிட்டி இருக்காது, வெறும் ஒரு நிலையை பத்தி மட்டும்தான் அது வந்து பேசும். சரி, இன்னும் டீட்டெயில்டா இன்னும் கிளியரா இதை சொல்லணும்னா தே இன்க்ளூட் verbs of feeling and thinking, which means நீங்க இந்த ஆக்ஷனை பார்க்க முடியாது, பட் ஃபீல் பண்ண முடியும், திங்க் பண்ண முடியும், which is யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி verbs எல்லாமே we call it as state verbs. இங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது பி மட்டும் தனியாக விட்டுருங்க, பிகாஸ் இதை நம்ம தனியாகவே ஒரு டாப்பிக்காகவே அதை நம்ம பார்க்க போகிறோம். இதை விட்டுருவோம். ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓன், நீட், அண்டர்ஸ்டாண்ட், ஹேட், லைக், லவ், வாண்ட், ப்ரிஃபர், நோ, பிலீவ், forget, remember, mean, realize, recognize, see. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா there is no action involved, there is no activity involved. These are all verbs which talk about a state or a feeling. அதாவது ஒரு ஃபீலிங்காக இருக்கும், இல்லை ஒரு ஸ்டேட்டாக இருக்கும், பட் அது வந்து ஒரு ஆக்ஷனாக இருக்காது. சரி, இதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிலீவ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. பிலீவ் அப்படின்னா என்னன்னா நம்புறது. இப்போ எக்ஸாம்பிள், ஐ பிலீவ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஐ பிலீவ் யுவர் ஃப்ரெண்ட், நான் உன்னுடைய ஃப்ரெண்டை நம்புறேன் அப்படின்னு சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் அ ஃபீலிங் ஆர் இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் அ திங்கிங் தான். இந்த பிலீவ் வந்து நீங்க ஆக்ஷனா பார்க்க முடியாது, இது வெறும் ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய வேர்ப்ஸை வந்து we call it as state verbs அப்படின்றது. ஓகே, ஆனா சில நேரங்கள்ல சில வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ப்ஸாவா வரும், ஸ்டேட் வேர்ப்ஸாவா வரும். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இங்க நான் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒன் இஸ் ஹாவ், another one is see. ஸோ ஹாவ் அப்படின்றது ஒரு வேர்ட் ஆக்ஷன் வேர்பா கூட வரலாம், இல்லை ஸ்டேட் வேர்பா கூட வரலாம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சீன்னு சொல்லக்கூடிய வேர்ப் வந்து ஆக்ஷன் வேர்பா கூட வரலாம், ஸ்டேட் வேர்பா கூட வரலாம். சரி, எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஐ ஹாவ் அ ஸ்மால் ஆஃபீஸ். இங்க ஹாவ் என்ன குறிப்பிடுது அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை குறிப்பிடுது. ஸ்டேட்னா என்ன? இங்க நீங்க ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றதை பார்க்க முடியாது. இது வந்து ஒரு நிலையான ஒரு விஷயம். எப்படி ஒரு நிலையான விஷயம்? ஒரு ஆக்ஷனை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா
அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸை தான் நீங்க பார்க்க முடியும். நான் ஆஃபீஸை வச்சுட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியாது. which is in English we call it as own அப்படின்னு சொல்றது. ஓகே, நான் ஒரு ஆஃபீஸை ஓன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. இங்க இந்த ஹேவ்னு சொல்லக்கூடிய வேர்ட் வந்து ஸ்டேட் வெர்பா வந்திருக்கு. Let's look into this sentence. We are having a shower now. We are having a shower now அப்படின்னு சொல்லும்போது இங்க ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னா நாங்க இப்போ குளிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது. இப்போ குளிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ there is an action being performed. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் உங்களுக்கு புரியுற மாதிரின்னு பாத்தீங்கன்னா I am having lunch. I'm having lunch அப்படின்னு சொல்லும்போது நான் லஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்கேன், which means I'm basically eating. So eating அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டுக்கு பதிலாக தான் நான் I'm having lunch அப்படின்னு சொல்றேன். இங்க என்ன ஆயிட்டு இருக்கு, ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ have இந்த சென்டென்ஸ்ல வந்து ஸ்டேட் வெர்பாவும் இந்த சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வெர்பாவும் வருது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், see. I see your problem. I see your problem அப்படின்னா உங்களோட ப்ராப்ளமை நான் பார்க்குறேன் அப்படின்னு. இங்க பார்க்குறேன் அப்படின்றது ப்ராப்ளமை யாரும் பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் இது வேற ஒரு மீனிங் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். உன்னோட ப்ராப்ளம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், எனக்கு அது தெரியுது, அது ஒரு பிரச்சனை அப்படின்னு. தெரியுது அப்படின்னா நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. யூ கேன் ஒன்லி ஃபீல் இட். ஸோ இங்க ஸ்டேட் வெர்பா வந்திருக்கு. நெக்ஸ்ட், ஐ எம் சீயிங் ஹிஸ் பாஸ். அதாவது இங்க ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஐ எம் சீயிங் ஹிஸ் பாஸ், அதாவது நான் பாஸை மீட் பண்றேன், மீட் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல மீட் பண்ண போறேன், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ ஹியர் இங்க சீயிங் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆக்ஷன் பார்க்குறோன்றது கண்டிப்பா வந்து தெரியுது. நான் பாஸை பார்த்துட்டு இருக்கிறது நீங்க பார்க்கலாம். ஸோ an action and activity அங்க வந்து அக்கர் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றது. ஸோ இது வந்து we call it as action words. ஸோ ஒரு வேர்ட் have அல்லது see அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்க சம்டைம்ஸ் அது ஆக்ஷன் வேர்பா கூட வருது, ஸ்டேட் வேர்பா கூட வருது. இப்போ நீங்க இவ்வளவு மட்டும் இந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் ஆக்ஷன் அண்ட் ஸ்டேட் வேர்ப்ஸ்ல வருமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிச்சயமா கிடையாது. சில நேரங்களில் வந்து ஒரு சில வேர்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ப்ஸா கூட வரலாம், ஸ்டேட் வேர்ப்ஸா கூட வரலாம். இதுல நீங்க ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு வேர்பும் என்ன கான்டெக்ட்ல அந்த சென்டென்ஸ்ல வருது என்பது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பொறுத்து தான் நம்ம வந்து இஸ் இட் அன் ஆக்ஷன் ஆர் அ ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, வேர்ப்ஸ் இதுக்கு முதல்ல வந்து நான் ஆக்ஷன் வேர்ப்ஸ் மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன், இது ஏன் ஸ்டேட் வேர்ப்ஸ் நம்ம தனியா படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. டென்சஸ்ல நான் சொன்ன மாதிரி டென்சஸ்ல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா சில இடத்துல நீங்க ஸ்டேட் வேர்ப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஆக்ஷன் வேர்ப்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸ் தனியா பார்த்தோம், ஸ்டேட் வேர்ப்ஸ் வந்து தனியா பார்த்திருக்கோம்.